அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு தாங்க சூப்பரான ஒரு எக் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இது மூணையுமே சேர்த்து விட்டுட்டு இப்போ இந்த பொடிங்களோட பச்சை வாசனை போக அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் 3 முட்டை அவிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை உடையாமல் இதை எடுத்துடலாங்க. இப்போ 3 முட்டையிலையுமே நான் எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெள்ளை கருவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா குட்டியாக நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது அந்த மசாலா எல்லாமே நல்லா சாந்து வந்துருங்க. இப்போ இந்த 3 முட்டை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த மஞ்சள் கரு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம சிம்மில் வச்சுட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளை கருவை மட்டும் இப்போ சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த வெள்ளை கருவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சள் கருவை இதில் சேர்த்துட்டு நான் வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேங்க. அதனால் நம்ம நீங்கள் மஞ்சள் கருவை சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் போல் மறுபடியும் நான் கலந்து விட்டுருந்தேங்க. இப்போது சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம முட்டையை அப்படியே வெள்ளையாக சாப்பிட்றத விட இது போல் ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.